ஹாய், ஐ எம் டாக்டர் வனிதா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சானிட்டரி பேடை எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக ஒரு மென்சுரல் ஃப்ளோ அப்படிங்கிறது ஆவரேஜாக 30 ml அப் டு 80 ml வரைக்குமே இருக்கலாம். ஒரு சில பேர்த்துக்கு ஃப்ளோ மைல்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு ஹெவியாக இருக்கும். ஸோ சில பேர் மென்சுரல் ஃப்ளோ ஹெவியாக இருக்கிறப்போ அதை ஒரு 1 or 2 hours சேஞ்ச் பண்ணிடுறாங்க. சில பேர் ஃப்ளோ மைல்டாக இருக்கிறதுனால அதை 8 hours 9 hours ஈவன் 12 hours வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. பிளட்டோட கம்போனன்ட் மட்டும் கிடையாது, அதில் யூட்ரஸோட இன்னர் லைனிங்கோட செல்ஸ், அதுக்கப்புறம் வெஜினல் செக்ரீஷன்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஒரு சானிட்டரி பேடை ப்ரொலாங்கடாக யூஸ் பண்ணுறப்போ அதில் மாய்ஸ்சர் ட்ராப் ஆக ஆரம்பிக்குது, பாக்டீரியாஸ் ப்ரீட் ஆக ஆரம்பிக்குது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இதுக்கெல்லாம் ப்ரோன் ஆகுது. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனான பேடை ப்ரொலாங்கடாக யூஸ் பண்ணுறப்போ ஸ்கின் ரேஷஸ் வர ஆரம்பிக்குது. ஒரு சானிட்டரி பேடை யூஸ் பண்ணுறப்போ அது வல்வாவை மட்டும் கவர் பண்ணுறது கிடையாது, யூரினரி ட்ராக்டோட யூரினரி ஓப்பனிங்கையும் கவர் பண்ணுது. அதனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் கூட வர வாய்ப்பு இருக்குது. சானிட்டரி பேடோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளவுதான் இருந்தாலும் அதை கண்டிப்பாக 4 to 8 hours சேஞ்ச் பண்ணிடணும். பீரியட்ஸோட ஃபர்ஸ்ட் 2 days ஃப்ளோ ஹெவியாக இருக்கும், அப்போது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சேஞ்ச் பண்ண பழகிக்கணும். 2 daysக்கு அப்புறம் 3rd 4th டேலெல்லாம் ஃப்ளோ குறைய ஆரம்பிச்சு ஸ்பாட்டிங் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஒரு சானிட்டரி பேடை வெட்டாகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக 8 hours சேஞ்ச் பண்ணிடணும். 8 hours மேலே போகுது அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ரோனாக சான்சஸ் இருக்குது, ரேஷஸ் வர்றது, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கெல்லாம் சான்சஸ் அதிகமாக இருக்குது.